நாகை மாவட்டத்தில் கோயில் வாசலில் டீ மாஸ்டர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்காதல் விவகாரத்தில் நண்பனின் கையால் துடிதுடிக்க கொலை செய்யப்பட்டது ஏன்? கள்ளக்காதலியோடு யார் வாழ்வது என்ற போட்டியில் நண்பர்கள் எதிரிகளாக மாறியுள்ளனர். இறுதியில் அது கொலையில் முடிய சம்பவம் எப்படி அம்பலமானது? நாகை மாவட்டம் செல்லூர் சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 55 வயதான ரவிச்சந்திரன். மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக குடும்பத்தை பிரிந்தவர் வீட்டை விட்டு வெளியேறி வேளாங்கண்ணி அருகே பறவையில் உள்ள ஒரு டீ கடையில் டீ மாஸ்டராக வேலை பார்த்து வந்தார். இதனிடையே வியாழக்கிழமையன்று கருவேலங்கடை மகா காளியம்மன் கோயில் முன்பாக கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் ரவிச்சந்திரன் சடலமாக கிடந்தார். இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் வேளாங்கண்ணி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு சென்ற போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹஷிங் உத்தரவின் பேரில் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கொலை நடந்த இடத்தில் ஆய்வு செய்தனர். அரிவாளால் வெட்டப்பட்டு ரவிச்சந்திரன் துடிதுடித்து உயிரிழந்ததற்கான அடையாளம் தெரிய வர போலீசார் திட்டமிட்ட கொலை என்ற முடிவுக்கு வந்தனர். பின்னர் கிடைத்த தடயங்களை கைப்பற்றி உடலை உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். ரவிச்சந்திரனின் போதை கூட்டாளியான தெற்கு பொய்கைநல்லூர் வடக்கு தெருவைச் சேர்ந்த நடவண்டி மோகனை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். சந்தேகத்தின் பேரில் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ரவிச்சந்திரனின் கொலைக்கான பின்னணி வெட்ட வெளிச்சமானது. ரவிச்சந்திரனும் நடவண்டி மோகனும் ஒன்றாக ஊர் சுற்றி சரக்கு பாட்டிலை பங்கு போட்டு வந்துள்ளனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணுடன் இருவருக்கும் சீக்ரெட் காதல் மலர்ந்துள்ளது. ஷிஃப்ட் போட்டு காதலியுடன் உறவு கொண்டாடியவர்களுக்குள் இறுதியில் அதுவே பிரச்சனையாக வெடித்தது. தான் அறிமுகப்படுத்தி வைத்த பெண்ணை தனக்கே தெரியாமல் அபகரிக்க முயன்றதாக நடவண்டி மோகன் ஆத்திரப்பட நண்பர்கள் எதிரிகளாக மாறினர். அவள் எனக்குத்தான், எனக்கு மட்டும்தான் என கூறி அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கொடூர சிந்தனையுடன் யோசித்த நடவண்டி மோகன் ரவியை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். அதற்காக தனது நண்பன் ஞான பிரகாசத்துடன் கைகோர்த்து கொலை திட்டம் போட்டவர் ரவிச்சந்திரனை திட்டமிட்டபடி தீர்த்து கட்டியுள்ளார். விசாரணையில் உண்மை தெரிய வர நடவண்டி மோகனையும் கொலைக்கு உடந்தையாக இருந்த ஞான பிரகாசத்தையும் போலீசார் கைது செய்தனர். இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதலியோடு யார் வாழ்வது என்ற போட்டியில் கோயில் வாசலில் கூட்டாளியை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ள சம்பவம் நாகை மாவட்டத்தையே உலுக்கி உள்ளது.